மீன லக்னத்திற்கு தினப்பலனை பார்க்கும்போது மார்ச் 18 மார்ச் 30 வரைக்கும் 13 நாட்களுக்கு இந்த பகுதியில் தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 18 புதன்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் 12ஆம் வீட்டில் கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. 4ஆம் வீட்டில் குரு இருக்காரு. 4ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் இருக்கவங்க, படிக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் அனைத்து விதமான வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குதல், முதலீடுகள், இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இன்றைக்கு அமைகிறது. மார்ச் 19 வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனியோடைய சந்திரன் சேர்றாரு, கூடவே சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க. சூரியன், சனி, சந்திரன். சனியினுடைய தொடர்புல சுக்கிரனும் இருக்காரு. சுக்கிரனும் மீனத்தில் தான் இருக்காரு. அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிந்தனையில் ஒரு மாதிரியான நம்ம ஈடுபாடுகள், ஆனாலும் கூட சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் மாற்று சிந்தனைகள், மாற்று கருத்துக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிருப்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனபேதங்களை வச்சுக்கிட்டு அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது, மைண்டில் யதார்த்தமாக பேச முடியாமல் அவஸ்தைப்படுறது, இது மாதிரியெல்லாம் அகம் சார்ந்து இருந்த போதிலும் கூட புறம் சார்ந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒன்றும் பாதிக்காது. மறுநாள் மார்ச் 20 வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம். இதே ரேவதியில் தான் சுக்கிரன் போயிட்டுருக்காரு. அதனால் சுக்கிரன் சந்திரன் செயற்கை பலனை தருகிறது. சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி புதன், அதாவது புதன் என்ற நட்சத்திராதிபதி ராகு, ராகுடையே சேர்ந்திருக்காரு, 12ல் இருக்கார். அதனால் ஓரளவுக்கு நமக்கு மனசில் சுக்கிரனுடைய தாக்கங்கள் இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, இதுக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும், நல்ல ஒரு ஈடுபாடுகள் இருக்கும், நல்ல ஹைஜீனிக்காக இருக்கலாம், அல்லது ஆடம்பரமாக இருக்கலாம், ஒரு சொகுசான விஷயங்களில் ஈடுபடலான்னு இருந்தாலும் கூட இந்த 12ல் இருக்கிற புதனும் ராகுவும் செலவுகளை இழுத்து விட்டுருவாங்க. பட்ஜெட் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு பண்ண வேண்டி வந்துடும். மார்ச் 21 சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், 2ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 6ஆம் வீட்டில் இருக்கார் கேது. கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், குருவனுடைய அந்தரத்தில் இருக்கார். வீட்டு கடன் கிடைக்கிறது கிடைக்கும், மற்றும் வேலையில் நல்ல பெயர் கிடைக்கும், சொந்த தொழில் பார்த்தாலுமே நல்ல புகழ் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க மற்றும் லாயரில் சட்டத்துறையில் இருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நல்ல சிறப்பை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை பரணி நட்சத்திரம், சந்திரனுடைய சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் புதனுடைய நட்சத்திரத்தில், லக்னத்திலேயே ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் நமக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும், கணவன் மனைவி உறவு பலப்படும், கொஞ்சம் சொகுசான ஒரு ஒர்க்கில் இருப்போம், அது மாதிரி ஈடுபாடுகள் ஏற்படும். நல்ல நட்பு வட்டார பழக்க வழக்கங்கள் ஏற்படும். நல்ல உணவு, அது மாதிரியான ருசியான உணவுகளை சுவைக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். மார்ச் 23 திங்கட்கிழமை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். சூரியன் சனி செயற்கை பலனை தருகிறார்கள். அது நம்ம லக்னத்திலேயே சேர்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எண்ண அலைகள், நமக்கு சிந்தனைகள், 4 பேர்கிட்ட பழகிற வாய்ப்பு, 4 விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு, மற்றும் அனைத்து விதமான ஒரு உறவுகளை புதுப்பித்து கொள்ளுதல், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மார்ச் 24 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம். இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம், பிரயாணங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. திருமண காரியங்களுக்கு சாதகமாக இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கும் குடும்ப சுகத்துக்கும் நல்லா இருக்குது. தெய்வ அனுகூலம் உண்டு. மார்ச் 25 புதன்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மாலை 5:33 வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது. 12ஆம் வீட்டில் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வாகனம் சம்மந்தப்பட்ட செலவு, வீட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்டது, பிரயாணங்கள்னால வரக்கூடிய செலவுகள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அதாவது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னாலையும் அவ்வளவு சிறப்பு இருக்காது. வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு மூலதனம் அதிகரித்து போயிடும். உறவுகள் அவ்வளவு சரியா இருக்காது. மார்ச் 26 வியாழக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் மாலை 4:18 வரைக்கும் 4ஆம் வீட்டில் சந்திரன், ராகு 12ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் புதனோட சேர்க்கை பெறுகிறார். இன்னைக்கும் அகம் சார்ந்து நல்லா இல்லை. உறவுகள் கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஆகத்தான் செய்யும். அதே நேரத்தில் லேட் நைட்டாக வேலைக்கு போகிறது வர்றது, டிரைவிங் பண்ணுறது, தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறது, உடல் உபாதைகளில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இது மாதிரியான ஒரு இதுக்கு தான் சாதகமாக இருக்கு. வெள்ளிக்கிழமை மார்ச் 27ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் மதியம் 3:23 வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரம். குரு பகவான் நல்லபடியாக இருக்கிறதுனால அதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளுக்கும் நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கும் நல்லாயிருக்கும். மதியம் 3:20க்கு மேலே பூச நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி சூரியன் சேர்க்கை லக்னத்திலேயே இருக்குது. இந்த சூரியன் சனியினுடைய கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் மனசில் கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் உருவாகிட்டே இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஆலோசனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவஸ்தை, உறவுகளை நினச்சி கவலைப்படுறது. ஸோ இதெல்லாம் இந்த சனியினுடைய வேலைப்பாடுகளாக இருந்தாலும் கூட வேலை கெடுக்காது, தொழிலை கெடுக்காது. மார்ச் 28 சனிக்கிழமை மதியம் 2:49 வரைக்கும் பூச நட்சத்திரம். அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். 12ஆம் வீட்டில் இருக்கிற புதன் ராகுவோடு சேர்ந்து ராகு நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்காரு. வெளிநாடு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை மாற்றம், புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறது, அது மாதிரியான அமைப்பு. ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டதில் இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாகும். ஆஸ்பத்திரி செலவு, ஏதோ ஒரு வகையில் செலவுகள் அதிகமாகும். மார்ச் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:37க்கு மக நட்சத்திரம் தொடங்குது. கேதுனுடைய நட்சத்திரம். கேது 6ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம், குருனுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால நல்லபடியான ஒரு தொழில் பலம் இருக்குது, வேலை பலம் இருக்குது, உத்தியோக பலம் நல்லா இருக்குது. ஆனால் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது அல்லது கடன் கிடைக்கிறது, வீட்டுக்கான லோன், வீட்டு லோன் கிடைக்கிறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2:47க்கு பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கிர கிரகம் 2ஆம் வீட்டில் கேது நட்சத்திரத்திலையும், கேது 6ஆம் வீட்டில் சுக்கிர நட்சத்திரத்திலையும் சார பரிவர்த்தனை வாங்கி 2-6 அப்படின்றது வேலைக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒருவருக்கொருவர் மனக்கசப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.